ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று பிரதோஷ நாள், அதுவும் அற்புதமான ஆவணி மாதம் பிறந்து வருகின்ற முதல் பிரதோஷம் சனி பிரதோஷம். மிக மிக சிறப்பான நாள். இன்றைய நாளிலே நாம் அந்த சிவபெருமானுடைய அடையாளமாக திகழ்கின்ற ருத்ராட்சத்தினுடைய பெருமைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சிவன் அவனுடைய அருள் இருந்தால்தான் நம்மால் ருத்ராட்சத்தை தொடக்கூட முடியும். அப்படி இருக்கும்போது அவனுடைய பரிபூர்ணமான அருள் இருந்தால்தான் ருத்ராட்சத்தை நாம் அணிய முடியும். ருத்ராட்சம் அணிவது பற்றி ஸ்ரீமத் தேவி பாகவதம், சிவமகாபுராணம் போன்ற மிக பழமையான சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற தெய்வ ரகசியங்களை இன்றைய தினம் நாம் இந்த பிரதோஷ நாளிலே பார்க்க இருக்கின்றோம். எவ்விதமான மந்திரங்களை உச்சரிக்காதவனும் எவ்வித யாகங்களை செய்யாதவனும் கூட ருத்ராட்ச மணிகளை வெறுமனே தொடுவதன் மூலம் தன்னுடைய பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு மறுபிறப்பில் அந்த ருத்ரனாகவே அவதரிக்கிறான் என்று கூறுகின்றது. 2. ருத்ராட்சத்தை அணிபவனும் வழிபடுபவனும் சம்சார பந்தங்களில் இருந்து விடுபட்டு தொடர இருக்கும் அநேக கோடி பிறப்புகளில் இருந்தும் விடுபடுகின்றான் என்கின்றது. 3. ருத்ராட்சம் அணிந்த ஒருவனுக்கு உணவும் உடையும் தருபவனும் ருத்ராட்சம் அணிந்த சிவனடியார்களின் பாதங்களை கழுவிய நீரை தீர்த்தமாக ஏற்றுக்கொள்பவனும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டு சிவலோகத்தை அடைகின்றார்கள் என்று கூறுகின்றது சிவமகாபுராணம். 4. நம்பிக்கையோடும் நம்பிக்கை இல்லாமலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவன் ருத்ர அம்சத்தை பெறுகின்றான். அவன் அறியாமலேயே அவன் சிவபெருமானுடைய அடிமையாக ஆகிவிடுகின்றான். ஆக அவனுடைய பிறப்பானது சுத்தப்படுத்தப்படுகின்றது என்று கூறுகின்றது. 5. ருத்ராட்சத்தின் மகிமையை என்னாலும் விளக்கி கூற முடியாது என்று சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உரைத்ததாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் கூறுகின்றது. சிவனே தன்னால் ருத்ராட்சத்தினுடைய பெருமையை சொல்ல முடியாது என்று கூறுகின்றார் என்றால் அந்த ருத்ராட்சத்தின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆஹா, ஓம் நம சிவாயா. அடுத்து, அனைத்து வித ஸ்தோத்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் விரதங்களை அனுசரிப்பதன் மூலமும் அடைகின்ற பலனை ஒருவன் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதன் மூலமே பெற்றுவிடுகின்றான் என்கின்றது சிவமகாபுராணம். அடுத்து, ருத்ராட்ச மாலையை அணிந்தவருக்கு ஒருவன் உணவு அளிப்பானாகில் அவனது 21 தலைமுறை மக்களும் பாவங்களில் இருந்து விடுபட்டு ருத்ரலோகத்தை அடைவார்கள் என்று கூறுகின்றது. அடுத்து, எப்பிறப்பு கொண்டவனாக இருந்தாலும் அவனது பாவங்கள் அவனை விட்டு விலகி ஓடிவிடும் இந்த ருத்ராட்சத்தை அணிந்தால். அடுத்து, கள் குடிப்பவனும் மாமிசம் உண்பவனுமாகிய பாவியின் தலையில் ருத்ராட்சம் படுமேயானால் அவனது பாவங்கள் அனைத்தும் விலகும் என்கின்றது சிவமகாபுராணம். அடுத்து, ருத்ராட்ச மாலையை ஒருவன் வெறுமனே கையில் பிடித்திருந்தாலும் போதும், அவன் 4 வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபநிடதங்களையும் கற்று அறிந்தவனை விட சிறப்பை பெறுகின்றான் என்று கூறுகின்றது சிவமகாபுராணம். அனைத்து கல்வி வேள்விகளும் அவன் வசமாகின்றன. பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை விட அதிக பலனை பெறுகின்றான் இந்த ருத்ராட்சத்தை தொடுபவன். ஆக ருத்ராட்சத்தை தொடுபவனுக்கே இத்தனை பேறு என்றால் ருத்ராட்சத்தை அணிந்து சிவமகா மந்திரத்தை உச்சரிப்பவர் எப்படிப்பட்ட பேறுகளை அடைவார் என்று பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து, ஒருவன் மரணம் அடையும் தருவாயில் ருத்ராட்சத்தை தரித்து கொண்டிருப்பானாயில் அவன் இறந்த பின் ருத்ரலோகத்தை அடைகின்றான் என்கின்றது சிவமகாபுராணம். பிறப்பால் ஒருவன் பிராமணனோ அல்லது வேறு குலத்தை சேர்ந்தவனோ யாராகிலும் அவன் ருத்ராட்சத்தை அணிவானாகில் அவன் ருத்ரனுக்கு இணையாகின்றான் என்கின்றது சிவமகாபுராணம். அதேபோல் ருத்ராட்சத்தை தலையில் தரிப்பவன் கோடி புண்ணியங்களை பெறுகின்றான். காதுகளிலே அணிபவன் 10 கோடி புண்ணியங்களை பெறுகின்றான். கழுத்தில் அணிபவன் 100 கோடி புண்ணியங்களை பெறுகின்றான்.
பூணூலில் ருத்ராட்சத்தை அணிபவன் 1000 கோடி புண்ணியங்களை பெறுகின்றான். கைகளிலே அணிபவன் 1,00,000 கோடி புண்ணியத்தை பெறுகின்றான். இடுப்பிலே ருத்ராட்சத்தை அணிபவன் மோட்சத்தை அடைகின்றான். ருத்ராட்சத்தை அணிந்தவாறு வேத நியமங்களை ஒருவன் கடைபிடிப்பானாகில் அவன் பெரும் பலன்களை அளவிட முடியாது என்கின்றது சிவமகா புராணம். கழுத்திலே ருத்ராட்ச மாலையை அணிந்தவன் இந்த உலகத் தலைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு சிவமகா லோகத்தை அடைகின்றான் என்கின்றது சிவமகா புராணம். ருத்ராட்சத்தை உடலில் அணியாவிட்டாலும் அதை பூஜிப்பவனும் சிவலோகம் சென்றடைந்து சிவனைப் போலவே வணங்கப்படுபவன் ஆகின்றான். ருத்ராட்சம் அணிந்தவன் சிவபெருமானைப் போலவே 33 கோடி தேவர்களாலும் வணங்கப்படுகின்றான் என்கின்றது சிவமகா புராணம். ருத்ராட்சத்தை தலையில் தரித்து ஒருவன் நீராடுவான் எனில் ருத்ராட்சத்தை தொட்ட நீர் அவன் உடலை தீண்டுமாயின் அது கங்கையில் நீராடியதை விட அதிக புண்ணிய பலன்களை தரும் என்கின்றது சிவமகா புராணம். மனிதன் மட்டுமல்ல, ஓரறிவுள்ள பிராணிகள் முதல் 5 அறிவுள்ள உயிர்கள் வரை ருத்ராட்சத்தோடு சம்பந்தம் பெற்றால் அவை அனைத்தும் மறுபிறவியில் சிவலோகத்தை அடைந்தே தீரும், இது உறுதி என்கின்றது சிவமகா புராணம். பல்வேறு யுகங்களில் நாயும் கழுதையும் கோழியும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு பெற்றதால் அவை சிவலோகம் சென்றடைந்தன. மறுஜன்மத்தில் சிறந்த சிவபக்தர்களாக பிறந்தன என்கின்றது சிவமகா புராணம். பல 100 பிறவிகளில் பல கோடி புண்ணியம் செய்தால் மட்டுமே இப்பிறவியில் ருத்ராட்சம் அணியும் பாக்கியத்தை நமக்கு சிவபெருமான் அளிப்பார். ருத்ராட்சத்தை தானம் செய்பவர்களுக்கும் அணிய வைப்பவனுக்கு இன்னொரு பிறவி இந்த பூமியில் இனி கிடையாது என்கின்றது சிவமகா புராணம். இப்படிப்பட்ட ருத்ராட்சத்தினுடைய பெருமையை அறிகின்ற ஒரு அருமையான நாளாக இன்றைய ஆவணி மாத சனி மகா பிரதோஷம் அமைந்திருக்கின்றது நமக்கெல்லாம். ஆக சிவமகா புராணத்தை படித்து சிவனை பற்றி மேலும் மேலும் அறிந்து கொள்வோம். மகா ருத்ராட்சத்தின் பெருமையை அறிந்து சிவ வழி நடந்து ஜீவன் முக்தி பெறுவோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.